அகிலாக்கி பாரு. சி ஐம் ரியலி சாரி. நான் நீ வந்தது கூட கவனிக்கல. அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எதையாவது பேசி தொலைணுமே நான் பேசிட்டேன். யாரு? நான் நடத்துக்கிட்டவளா? சொல்லுங்க விஸ்வா. என் வயித்துல இருக்கிற குழந்தைய நான் நடத்த கெட்டு போய் தான் வாங்கிக்கிட்டனா? ஐயோ, நான் இப்ப அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் பொய் சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்க மனசுல இருந்தன அந்த வார்த்தை வந்துச்சு. சொல்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பேசாதீங்க. நீங்க பேசினதெல்லாம் போதும். என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்க வார்த்தையிலேயே தெரிஞ்சிருச்சு. இவ்ளோ கேவலமா நீங்க பேசுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. இங்க பாரு அகிலா, என்னையும் கொஞ்சம் பேச விடு. அதான் அளவுக்கு மீறி பேசிட்டீங்களே. இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவ படிச்ச பொண்ணுதான். ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கன்வென்ஷனல் ஆர்த்தடாக்ஸ் பொண்ணு அவ. அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பு. அதுக்காக என்ன நடத்த கேட்டவன்னு சொல்லுவீங்களா? நான் நடத்த கேட்டவனா? நீங்க யாரு? நீங்க என்ன ஏகபத்தினி விரதனா? உங்களால தானே நான் கர்ப்பமானேன். அத நந்தினி கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம என்ன நடத்த கேட்டவன்னு சொல்லுவீங்களா? இல்ல அகிலா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் சத்தியமா அப்படி மீன் பண்ணி சொல்லல. ஆம்பளைனா என்ன? பொம்பளைக்கு குழந்தை குடுக்கறவன் மட்டும் ஆம்பளை இல்ல. செஞ்சத தைரியமா ஒத்துக்கிறவன் ஆம்பளை. நெஞ்ச நிமித்தி நேர்மையா நான் தானே சொல்றவன் தான் ஆம்பளை. அந்த நேர்மையும் தைரியமும் உங்களுக்கு இருந்துச்சா? இல்லையே. உங்களை காப்பாத்திக்க, உங்களை நல்லவனா காட்டிக்க என்னெல்லாம் அசிங்கப்படுத்திட்டீங்க. மனசுக்குள்ள இவ்ளோ அழுக்க வச்சுக்கிட்டு ஏன் மேல பழி போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஏதோ தப்பெல்லாம் ஏன் மேலே இருக்கிற மாதிரி, உங்களுக்கும் என் கர்ப்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியே பேசுறீங்க. உங்க பொண்டாட்டி வராத வரைக்கும் நான் தேவைப்பட்டேன். நடிச்சது நாடகமா இருந்தாலும் உண்மையான பொண்டாட்டி உறவா நான் வேண்டி இருந்துச்சு. இப்ப கட்டிக்கிட்டவ வந்ததும் என்ன உதறி தள்ளுறது மட்டும் இல்லாம நடத்த கெட்டவனு பழைய வேற போடுறீங்களா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இது எனக்கு நானே கட்டிக்கிட்ட தாலி. புருஷன் செத்தும் இவ ஏன் தாலிய கழட்டாம இருக்கான்னு தானே நந்தினிக்கு டவுட் வந்துச்சு. அதனால தானே என் வயித்துல வளர்ற குழந்தை அப்பம் பேர் தெரியாத குழந்தைய அவமானப்படும் சொன்னாங்க. அந்த அவமானத்தை வரவிடக் கூடாது. எனக்கு குழந்தை கொடுத்த நீங்களே இப்ப என் கழுத்துல இந்த தாலியை நீங்க கட்டுறீங்க. இனிஷியல் இல்லாத புள்ளன்னு நம்ம புள்ள ஆக கூடாது. கடவுளை சாட்சியா வச்சுக்கிட்டு இப்பவே இந்த தாலியை என் கழுத்துல கட்டுங்க. கட்டுங்க விஸ்வா. முடியாது. என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இங்க பார், உனக்கும் எனக்கும் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு உங்ககிட்ட 1 லட்சம் தடவை மன்னிப்பு கேட்டாச்சு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. நான் ஒரு மாதிரி செமி கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தேன். ஒரு மயக்கத்துல இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. உன்கிட்ட கெஞ்சி கதர்னேன். நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அன்னைக்கு கோயில்ல வச்சு உங்ககிட்ட கெஞ்சல. இத பார், தப்புல 2 பேரும் இன்வால்வ் ஆயிருக்கோம். இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னா கன்சீவ் ஆற சான்சஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீ கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேண்டாம். வேண்டாம். கன்சீவ் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அதை கலச்சிருன்னு எத்தனை தடவை நான் கெஞ்சினேன். அதையாவது கேட்டியா? எதையுமே கேட்காம இன்னைக்கு என்னமோ தாலியை காமிச்சு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க? என்ன நியாயம் ஆக்கல இது? முன்னாடி பேசுனதெல்லாம் என்ன மறந்து போச்சு உனக்கு? என்னமோ ஒரே ஒரு நாள் உங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும் எனக்கு. உன் லைஃப்ல நான் குறுக்க வரவே மாட்டேன். நீங்களும் நந்தினி அக்காவும் ஹாப்பியா இருக்கணும். டயலாக் விட்ட நடிச்சியா? எஸ், உன் பிரெக்னன்சிக்கு நான் தான் காரணம். சோ பீ இட். அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த சொல்றியா? பைகாமி கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிருவான் தெரியுமில்ல? இவர் நான் இதை மறுபடியும் ஆர்கியூ பண்ண மாட்டேன். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். நந்தினிக்கு மட்டும்தான் நான் ஹஸ்பண்டா இருக்க முடியும். எனக்கும் நந்தினிக்கும் பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் நான் அப்பனா இருக்க முடியும். எல்லா குழந்தைக்கும் நான் அப்பனா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நந்தினி அன்னைக்கு உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டபோது செத்து போயிட்டான்னு சொன்னது உன் தப்பு. சுய புத்தி வேண்டாம். ஹஸ்பண்ட் துபாயில இருக்கா சிங்கப்பூர்ல இருக்கான்னு ஏதாவது ஒன்று சொல்லி மழுப்பிருக்க வேண்டாம். அத சொல்றதுக்கான சமயோஜித புத்தியோ சுய புத்தியோ உனக்கு இல்ல. சரி, உனக்கு தான் புத்தி இல்ல.
இந்த பிரெக்னன்சி வேண்டாம் அபார்ட் பண்ணி தொலைன்னு சொன்னல, அன்னைக்கு ஏன் பேச்சாவது கேட்டு நடந்திருக்கணும்ல, அதையும் செய்யல. சுய புத்தியும் இல்ல, சொல் பேச்சையும் கேட்கல. பண்ற தப்ப பூரா நீ பண்ணிட்டு எதை வந்து தாலி கட்டுன்னு மிரட்டுறியா நீ? தொலைச்சிருவ சொல்லிட்டேன். இது பார், கடைசியா சொல்றேன், உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் இந்த அசிங்கம் தெரியறதுக்கு முன்னாடி இன்னைக்கே கலைச்சு தொலை. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, நான் என் நந்தினியோட ஸ்டார்ட் பண்ண போற லைஃபுக்கும் நல்லது. அதை விட்டுட்டு உன் வீம்புக்கு என்ன பலிகடா ஆக்கணும்னு நினைச்ச மனுஷனா இருக்க மாட்டேன். மாப்பிள்ள வாங்க. அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க, எப்போ மேலே போனீங்க? உங்களை நான் பார்க்கவே இல்லையே. அகிலாவை பார்க்க போனீங்களா? உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்ல, கொஞ்சம் வெளியில வேலை. பரவாயில்ல, உட்காருங்க மாப்பிள்ள. விஸ்வா தம்பி, ஷேவ்லாம் பண்ணி ஆளே அப்படியே மன்மத மாதிரி இருக்கிறீங்க. நான் உண்மையை தானே சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படி மறைக்கிறீங்க விஸ்வா? மச்சான் பாருங்க மச்சான். அடடே, வாங்க டாக்டர். என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? நான் தான் டாக்டரை வர சொன்னேன். உங்களை செக் பண்ணது வேற டாக்டர் இல்லைன்னு, ஏன் இப்போ லேடி டாக்டரை வர சொல்லிருக்கீங்க? செக்கப்பு எனக்கு இல்லம்மா, அகிலாவுக்கு. வாங்க டாக்டர், வாங்க வாங்க, உட்காருங்க. இவரு என் மாப்பிள்ள, பேரு விஸ்வா. என் பொண்ணுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்க, வர சொல்றேன். அகிலா, அகிலா, கொஞ்சம் இங்க வாமா. வாமா அகிலா, வா. உன்னை செக் பண்றதுக்காகத்தான் டாக்டர் வர சொல்லிருக்கேம்மா. என்ன செக் பண்றதுக்கா? அப்பா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு எனக்கு என்ன இருக்க, ஏதோ இருக்க. உன் மனசும் சரியில்லை, உன் உடம்பும் சரியில்லை. எரிஞ்சு எரிஞ்சு விழுற, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் டாக்டரை வீட்டுக்கே வர சொல்லியிருக்கேன். டாக்டர், நீங்க அவளை கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. உள்ள போய் செக் பண்ணலாமா? என் ரூம் அதான், அங்கேயே கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. டாக்டர், இல்ல, ஐ அம் ஆல் ரைட். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா, நீங்க கூட்டிட்டு போங்க. இத பாருமா, பிடிவாதம் பிடிக்காத போமா. வாமா, அவர்தான் சொல்றாருல, வா சீக்கிரம் போமா, வா. ஃபுட்பால் தலையை ஏதோ திட்டத்தோட தான் இதை பண்றான். என்ன திட்டம் தான் தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
மாப்பிள்ள நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. அதான் டாக்டர் வந்துட்டாங்கல்ல, அவங்க செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போறாங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் சார். உங்க மக முழுகாம இருக்கா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என் உங்க மக மக முழுகாம இருக்கான்னு சொன்னேன். உண்மையாவா ஆமா சொல்றீங்க? சார். ஐயோ, என் மனசு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா டாக்டர், இவ அடிக்கடி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி கோபப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் படபடப்பு எல்லாம் வரது சகஜம். அதெல்லாம் சரியாயிடும். நான் மல்டிவிட்டமின் டேப்லெட் எழுதி தரேன், அதை வாங்கி Okay. கொடுங்க. எல்லாம் சரியாயிடும். அப்படியா? டாக்டர், உண்மையிலேயே என் மனசு குளிர்ற மாதிரி ஒரு சமாச்சாரத்தை சொல்லியிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க வச்சுங்க. எதுக்கு சார் இவ்ளோ பணம்? என்னோட ஃபீஸ் வெறும் 500 ரூபாய் தான். நீங்க எனக்கு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. வச்சுங்க, பரவாயில்ல. அப்படிங்களா? தேங்க்யூ சார். வரேன் சார். வாங்க. அகிலா, இப்போ என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? நான் ஒரு பேரனையோ பேத்தியோ பார்க்காம போயிடுவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லம்மா, ஆண்டவன் என் மேல கருணை வச்சிருக்கான். அதனாலதான் நீ உண்டாயிருக்க. மாப்பிள, என் வம்சம் வளர எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ மாப்பிள, தேங்க்யூ. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க எங்க போக போறார் தம்பி? இந்த இனிப்பான செய்தியை கேட்டு நம்ம எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் போறாரு. அப்படிதானே விஸ்வா? போயிட்டு நான் வந்துடுறேன். சொல்லல. நந்தினி, நந்தினி, இது வரேங்க. என்னங்க? கிளம்பு, சென்னைக்கு போறோம். என்னங்க திடீர்னு? ஐயோ போதும், இந்த ஊரு வேண்டாம், இந்த வேலையை வேண்டாம், எல்லாத்தையும் தலைமொழியாச்சு. முதல்ல கிளம்பு, ரெடியாவு, போலாம். ஏங்க, என்னாச்சு? நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன், எனக்கு இதுக்கு மேல பெங்களூர்ல இருக்கவும் பிடிக்கல, வேலை பார்க்கவும் பிடிக்கல. தயவு செஞ்சு கிளம்பு, சென்னைக்கு போலாம். அப்போ இங்க மேல இருக்கிற கேஸ்? ஐயோ, அதெல்லாம் அங்க லாயரை வச்சு பாத்துக்கலாம். ஒன்னும் பெரிய கொலை குத்த ஆயிடாது. நான் பாத்துக்கிறேங்கிறல்ல எல்லாத்தையும். முதல்ல இன்னைக்கே கிளம்புறோம், நம்ம கிளம்பு. நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அகிலா கர்ப்பம்னு எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே கிளம்பிடலான்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களும் அந்த முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நாம இன்னைக்கே கிளம்பிடலாங்க. சரி, நீ பேக் பண்ணு, நான் போய் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம், வேலையை ரிசைன் பண்ணிடுறீங்களா இல்ல
என்ன மட்டும் சென்னையில விட்டுட்டு மறுபடியும் இங்க வந்து வேலை பார்க்க போறீங்க? நான் இந்த வேலையும் வேண்டாம் பெங்களூர் வேண்டாம்னு சொல்றேன்ல. எதுவுமே வேண்டாம், முதல்ல சென்னைக்கு போய் சேர்ற வழியை பார்ப்போம். போதும், எல்லாமே போதும். இப்பதாங்க நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க அகிலா கிட்ட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கலங்க. முதல்ல அவளையும் அவ கொடுத்த வேலையும் தலை முழுகிட்டு சென்னைக்கு கிளம்பி போயிடலாம். தலை முழுகிறதுக்கெல்லாம் இங்க 2 நாள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் சென்னைக்கு போய் கூட மெயில் அனுப்பிச்சுக்கிறேன், அது போதும். நான் இதுக்கு மேல இங்க ஒரு நாள் கூட இருக்க வேண்டாமே. தயவு செஞ்சு கிளம்புவோம் ப்ளீஸ். சரிங்க. நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். போறேன். சரண்யா, சரண்யா, ரேவதி வா வா வா. ஹாய் சரண்யா, வாங்க. நல்லா இருக்கியா? மேல வாங்க. வாங்க வாங்க. கணேஷ் சார் எங்க? உள்ளதா இருக்காரு. ஓ, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன ஆபீஸ் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போகாம இங்க வந்துட்டீங்க? கணேஷ் சார் இல்லையா? இருக்காரு. அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஆக்சுவலி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கும்போது அத்தை மாமாவுக்கு சேர்த்து வாங்கியிருக்கலாம். கணேஷ் சார் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க 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 வாங்க. இந்தாங்க. உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. என்ன விசேஷம்? வெட்டிங் டேவா? வெட்டிங் டேவா? என்னைக்கு நீங்க எங்களை செக் பண்ண ஆரம்பிக்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து எங்களுக்கு வெட்டிங் டே தான். ஆக்சுவலி எங்களுக்கு இவ்வளவு பணம் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சு இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் நினைச்சவே எக்ஸைட்மெண்டா இருக்கு எங்களுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சரண்யா தாங்க. இவ மட்டும் சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்க சொல்லலனா நாங்க இவ்வளவு பணத்தை கண்ணால பாத்துக்க முடியுமா? சரண்யா, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னடி இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு ராசி ரேவதி. அதான் பணம் கொட்டோன்னு கொட்டுது. அப்படியே சொல்ற? ஆமாண்டி, கருவேப்பிலை விற்க போனாலும் கிரக பலன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் உனக்கு தொட்டதெல்லாம் தொலங்குற யோகம் ஆரம்பிச்சிருக்கு. நீ வேணா பாரு நீ எங்க போய் நிக்க போறேன்னு. பணத்தாசை உன் மனசுல கொழுந்து விட்டு எறியணும்டி. அப்பதான் நாங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுவேன். இதுக்கே அசந்துட்டியா? இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு. ஏய் ஏய், என்ன ஒரு நிமிஷம், போன் வந்திருக்கு, நான் Sound பேசுறேன். வரல? சைலண்ட்ல இருக்குங்க. ஓ சரி 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 போங்க. ஹலோ. ஹலோ அண்ணாச்சி, நான் கணேஷ் பேசுறேன். நம்பரை பார்த்தாலே தெரியுது கணேசா. சொல்லு அண்ணாச்சி, நீங்க உடனே கிளம்பி இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு வந்துருங்க. என்ன விசேஷம்? அண்ணாச்சி, நீங்க ஆல்பத்துல பார்த்து ஆசைப்பட்டீங்களே ரேவதி, அவ இப்ப என் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. நீங்க நேர்ல வந்து பார்த்து ரசிங்க சார். அதை விட்டா வேற வேலை என்ன இருக்கு கணேசா? இதோ கிளம்பிட்டேன். வாங்க 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 அண்ணாச்சி, சீக்கிரம் வாங்க வாங்க. ரேவதி, இந்த பிசினஸ்ல எப்படி வருவ பாரு. சரண்யா, போன்ல யார் தெரியுமா? யாருங்க? எல்லாம் நம்ம அருமநாயகன் சார் தான். என்னது அருமநாயகன் சாரா? அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அவரை நான் போட்டோல தாங்க பாத்திருக்கேன், நேர்ல பார்த்ததே இல்ல. கவலையே படாத, அவரே இப்ப இங்க நேர்ல வராரு. என்னது, அவரே வராரா? பின்ன நம்ம ரேவதி வீட்டுக்கு வந்த நேரம் சுக்கிரதேசே வீட்டுக்கு வந்த மாதிரி தான். அவர் வீட்டுக்கு வர மாட்டாரா? சரி, வர்றது பெரிய மனுஷன், அவரை காக்க வைக்க முடியாது. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன்.
இருங்க நானும் வரேன். நீ ஒண்ணும் வரவேணா, அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இரு, நான் போய் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன். உட்காரு. சரண்யா யாரு இவரு? அருமை நாயகம். என்ன ரேவதி இப்படி கேட்டுட்ட? இந்த சிட்டிலேயே பெரிய பிசினஸ்மேன், லேண்ட் டெவலப்பர், நிறைய பேர்ல கம்பெனி வச்சிருக்காரு. அவர் இப்ப நம்ம வீட்டுக்கு வர போறேன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இவ்வளவு பெரிய விஐபி உங்களுக்கு எப்படி பழக்கம்? நான் தான் சொன்னேனே, அவரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. கணேஷ்க்கு தான் அவர் நல்ல பழக்கம். அண்ணாச்சி வாங்க, அண்ணாச்சி வாங்க வாங்க, அண்ணாச்சி வாங்க 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 சார், வாங்க சார். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். நாயகம், அருமை நாயகம். வெல்கம் சார். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது பெரிய சந்தோஷம். வணக்கம் சார். பட்டிக்காடு மாதிரி கும்பிடாத, டீசெண்டா கைய கொடு. ஹலோ. ஹலோ சார்.